அப்புறம் 2 பேரும் நாங்கள் திருமணத்திற்கு பிறகு நான் இப்போ பிஹெச்டி படிக்கிறதுக்காக இந்த ஃப்ளெச்சர் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் டிப்ளமசி அது அந்த பள்ளி இருக்கிறது வந்து டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டி. அது ஹார்வர்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதாவது ஒரு 4-5 பஸ் ஸ்டாப் எடுத்திங்கன்னா ஹார்வர்ட். இந்த ஸ்கூல் வந்து ஹார்வர்டோடவும் இணைஞ்ச ஸ்கூல். நீங்கள் ஒரு 4 செமஸ்டரில் ஒரு செமஸ்டர் நீங்கள் அங்கே பண்ணலாம். அங்கே இருக்கவங்க இங்கே படிக்கலாம். இங்கே தான் உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச 2 பேர் படிச்சிருக்காங்க. ஒருத்தர் சசி தரூர், அவர் அங்கே தான் பிஹெச்டி வாங்கினார். இன்னொருத்தர் நம்ம ஆனந்த் மஹிந்திராவுடைய அப்பா. ஸோ இது வந்து அவங்க நாட்டினுடைய மிக பழமையான சர்வதேச உறவுகள் சொல்லித்தர ஒரு ஸ்கூல். என்னுடைய மகள் கூட இப்போ அங்கே தான் படிக்கிறா, பிஹெச்டி பண்ணுறா. நான் அங்கே பிஹெச்டிக்கு சேர்ந்துட்டேன். ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு பிஹெச்டி ப்ரோக்ராமில் உள்ள சென்று போயிட்ட பிறகு இப்போ வேலை தேடுறேன். நான் வந்து டிசர்டேஷன் மட்டும் எழுதி தரணும். எழுதி கொடுத்தா பிஹெச்டி கிடச்சிரும். இந்த நேரத்தில் வந்து டிசர்டேஷனும் எழுதலாம், பட் வேலையும் தேட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திடீர்னு எதேச்சையாக செரெண்டிபிட்டின்னு சொல்லலாம், நான் வேலை பார்த்த ஹார்வர்ட் ஃபேக்கல்ட்டி கிளப்னு சொல்லிட்டு ஒரு தங்குற இடம் உண்டு ஹார்வர்டுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்காக, ஹார்வர்டுடைய போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்க்காக. அங்கே வந்து நான் இவரை பார்த்துருக்கேன், அவர் பேர் என்ன, ஜான் லித்கவ், நடிகர். அவர் வந்து போர்ட் ஆஃப் ஓவர்சீஸில் ஒரு மெம்பர். அதுக்கப்புறம் நம்ம ஆல் கோர் பின்னாடி வைஸ் பிரசிடென்ட் ஆனவர், அப்போ அவர் செனட்டர், அவர் ஒரு மெம்பர். அவங்கெல்லாம் அங்கே படித்தவங்க. அவங்கள வந்து நான் செக்இன் பண்ணுறது. அங்கே ஒரு 12 ரூம் இருக்குது. அவர்கள் அந்த சந்திப்புக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அங்கே தான் தங்குறதுக்கு அவங்களுக்கு ஹார்வர்ட் கொடுக்கும். அங்கே ரிசப்ஷனிஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் வந்து ஷெஃப், ஒரு ஷெஃப்க்கு துணையாக இருக்கிற வேலை, சாண்ட்விச் பண்ணுற வேலை, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த நேரம்